வணக்கம். உடல் எடையை குறைக்கணுமா? அப்ப உங்களுடைய ரத்த பிரிவுக்கு ஏத்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. ரத்த பிரிவுக்கு தகுந்த மாதிரி உணவை சாப்பிட்டோம்னா உடலை கணிசமா குறைச்சிடலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்தியது இயற்கை மருத்துவர் பீட்டர் ஜே அடமோ அப்படிங்கிறவரு. 2 உடல் பருமனானவங்களுக்கு ஒரே மாதிரியான உடற்பயிற்சியை ஒரே மாதிரியான உணவு கொடுத்துட்டு வந்தாங்க. 2 பேத்துக்குமே வேறு வேறு பலன்கள் தான் கொடுத்துச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா மரபணுக்கள். ஒவ்வொருவரோட மரபணுவும் ஒவ்வொரு மாதிரியான டிஎன்ஏ அமைப்பை பெற்றிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ரத்த அணுக்களும் செயல்படும். சிலருக்கு சில உணவுகள் ஒவ்வாமையை உண்டாக்கிடும். பால் பொருள்கள் மாவளக்குழுடன் அப்படிங்கிற ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய சாப்பிட்றது. இதுக்கு தீர்வு காண்றதுக்கு ரத்த பிரிவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பயன்கள் ஏற்படும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரே வகையான ரத்த பிரிவுல ஓரளவு மரபியல்கள் ஒத்து போகும். இதனால வளர்ச்சிதை மாற்றமும் ஒரு பிரிவுக்கு மற்றொரு பிரிவுக்கும் வேறுபடும். அந்த வகையில ஒவ்வொரு ரத்த பிரிவுக்கும் எந்த சத்து எந்த வகையான உணவு ஏத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி உணவு கட்டுப்பாட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா உடல் எடையை வேகமா குறைச்சிடலாம். ரத்த பிரிவு. அதிக புரத சத்து இருக்கிற உணவுகளான இறைச்சி, மீன் வகைகள், காய்கறிகளை எடுத்துக்கணும். அஜீரணத்தை தவிர்க்க குறைவான அளவு தானியங்களும் பால் பொருள்களும் எடுத்துக்கிறது நல்லது. பிரிவு. பழங்கள், காய்கறிகள், லெக்யூம், பீன்ஸு, முழு தானியம் இதெல்லாம் அதிக அளவு எடுத்துக்கணும். குறைவான அளவும் இறைச்சி அல்லாத அசைவமும் சாப்பிடலாம். பிரிவு. பச்சை காய்கறிகள், முட்டை, கொழுப்பு குறைவான இறைச்சி, குறைந்த கொழுப்பு இருக்கிற பால் வகை உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். சோளத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குறைந்த அளவிலேயே தக்காளி, கோதுமை, நிலக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரத்த பிரிவு. கடல் வகை உணவுகள், பச்சை காய்கறிகள், பால் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். காஃபி, மது, சிகரெட் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிறைய சுவாரஸ்ய ஆரோக்கிய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.